இனியா பாக்யா கிட்ட ஒவ்வொன்றா நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை கேட்டு பாக்யா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை, நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், நீங்க யாருமே அதை காது கொடுத்து கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. செழியனும் இப்ப அதையே தான் சொல்லுவாரு. அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, அம்மா சொல்றத நம்ம எதையுமே நம்பவே இல்லை, அந்த சுதாகர் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. கோபி எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம், நான் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஈஸ்வரியும் கொஞ்சம் கவலையா பேசுவாங்க. ஆனா கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இனியா தான், இனியா மட்டும் ஆகாஷோட பழகாம இருந்திருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. ஐயோ இனியா, நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்ட உடனே பாக்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். அத்தை, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஏற்கனவே என் பொண்ணு வருத்தத்துல இருக்கா, அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க, செஞ்ச தப்பெல்லாம் நீங்க தான், அவ ஆகாஷோட பழகினது தப்பாவே இருக்கட்டும், நாம பண்ணது மட்டும் தப்பு இல்லையா, பொண்ணை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா ஈஸ்வரி கிட்டையும் கோபி கிட்டையும் இனியா ஆகாஷோட பழகாதன்னு சொன்னதும் அவ நிறுத்திட்டால, அவ படிச்சுக்கிட்டு தானே இருந்தா, நீங்க தானே அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க தானே நாடகம் போட்டு அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செழியன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டும் போகாம இருந்திருக்கும், இந்த கல்யாணத்தினாலதான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் போனதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, 2 ரெஸ்டாரண்ட் போனா 4 ரெஸ்டாரண்ட் கூட நான் ஓபன் பண்ணிக்குவேன், ஆனா இது என் பொண்ணோட வாழ்க்கை, இது என்ன பண்ணுவேன், எப்படி சரி பண்றது, நீ ஏன் இனியா முதல்லயே என்கிட்ட சொல்லல, இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டுல எப்படிதான் நீ இருந்தியோ, ஏண்டா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சுதாகர் மேல அவங்களுக்கு ரொம்ப கோவமா வரும். இப்ப கூட அவன் போய் தான் சொல்றான் அந்த ஆளு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கோபி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் பாக்யா வேண்டாம், யாரும் வேண்டாம், நானே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியவங்களை பார்த்து நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. செழியன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. கோபி செழியன் கிட்ட, இல்ல நீ வர வேண்டாம், நீ இனியாவை பாத்துக்கோ, இந்த நேரத்துல இனியாவையும் பாக்யாவையும் தனியா விட வேண்டாம், நான் பாக்யா கூட போறேன், நீ இனியாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாக்யாவை கூட்டிட்டு அங்க போய் பாக்யா நல்லா கொஸ்டின் பண்ணுவாங்க அவங்களும் பதிலுக்கு சுதாகரும் ரொம்ப கோவப்படுவாரு. என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, உங்களால என்ன முடியுமோ அதை பாத்துக்கோங்க, அப்படிதான் என் பையன் போதை மருந்து சாப்பிடுறவன் தான், என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. வெளியில போங்க அப்படின்னு விரட்டுவாரு அவங்க 2 பேரையும். பாக்யாவும் விடவே மாட்டாங்க, நல்லா கொஸ்டின் பண்ணுவாங்க. உங்க பையனை ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்க பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா, இப்படி ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களே, நீங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ற நாள் வரும் அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. நிதிஷ அயோக்கியன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். சந்திரிகா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, உங்க பொண்ணு மட்டும் என்ன யோக்கியமா, அந்த ஆகாஷோட பழகுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாக்யாவும் கோபியும் கையை நீட்டி, என்ன சம்மந்தி, என்ன பேசுறீங்க, என் பொண்ணை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நீங்க என் பொண்ணு நல்லவதான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. நல்லா பேசுவாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க, என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்பாரு. சுதாகரும் ரொம்ப கோபமா பேசுவாரு. கோபியும் எங்க பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டீங்களே அப்படின்னு திட்டுவாரு அவங்கள. சந்திரிகா என்ன சொல்வாங்கன்னா, நியாயமா பார்த்தா நாங்க தான் கோபப்படணும், நீங்க கோபப்படுறீங்க, வீட்டுக்காரரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இப்ப கூட அவ வீட்டுல இல்ல, எப்ப வீட்டுக்கு வர்றா போறாங்கிறது கூட தெரியாது, எப்ப பாரு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. கோபியும் பாக்கியாவும் அதை கேட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. பாக்கியா நல்லா கைய நீட்டிட்டு பேசுவாங்க. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க, என் பொண்ணு நல்லவதான், ஆகாஷோட பழகுறத எப்பவோ நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க, இப்ப கூட வீட்டுல இருக்கணுமா, உங்க பையன் என்ன மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனானா, போதைப் பொருள் சாப்பிட்டுட்டு ஜெயிலுக்கு போனவனை வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணுமா, அவனுக்கு ஒய்ஃபா வீட்டுல வந்து இருக்கணும்னு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டு பாக்யாவும் கோபியும் கிளம்பிடுவாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கோபி பாக்யா கிட்ட, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான், ஹரி பாக்யா அப்படின்னு சொல்வாரு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. இந்த 2-3 நாளாவே பாக்யலட்சுமி சீரியல் ரொம்பவே சுட சுட சூப்பரா போய்கிட்டு இருக்கு.